இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளூ லகான் அவேக்கனிங் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான அட்வென்ச்சர் படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். டீனேஜ் வயசு இருக்கிற இந்த படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்க ஹை ஸ்கூல்ல ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க ஒரு ஐலாண்டுக்கு. அப்படி போன இடத்துல இவங்க ரெண்டு பேரும் அந்த கடல்ல தொலைஞ்சு போயிடுறாங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அங்க அடிச்ச புயல் மழையினால இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஆட்களே இல்லாத ஒரு தனி தீவுல மாட்டிக்கிறாங்க. கடைசியில் இந்த தீவுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி கதை. கண்டிப்பா இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை தான் காமிக்கிறேன். அவங்க காலையில தூங்கி எழுந்ததும் வேகமா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட், எந்த விஷயத்திலையும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இந்த படத்தோட ஹீரோவை காமிக்கிறேன். அலாரம் அடிச்சதும் அந்த அலாரத்தை தூக்கி வீசிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனோட அப்பா தான் வந்து இவனை எழுப்பி விடுறாரு. எழுந்ததும் பல் விளக்கிட்டு ஸ்கூலுக்கு தான் போக போறான்னு பார்த்தா அதை பண்ணல. இவன் பாட்டுக்கு உட்காந்து கம்ப்யூட்டர்ல வீடியோ கேம் விளையாடிக்கலாம். இந்த மாதிரி இருந்தானா உன்னோட வாழ்க்கையில நீ இந்த ஜென்மத்துக்கு உருப்படவே மாட்டேன், மரியாதையா சீக்கிரமா கிளம்புங்கிற மாதிரி ஹீரோவோட அப்பா சொல்றாரு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஹீரோவும் ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த சைடு ஹீரோயினையும் அவளோட தங்கச்சியும் இவங்களோட அம்மா தான் கொண்டு வந்து இந்த ஸ்கூல்ல டிராப் பண்றாங்க. நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கனால ரெண்டு பேரும் சேஃப்டியா வீட்டுக்கு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் கிளாஸ்க்குள்ள போனதும் அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் நான் கட்டடிக்க போறேன், நம்ம லேட்டாவே கிளாஸுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஒருத்த வரான். அவன் யாருன்னு பார்த்தா இப்போ ஒவ்வொரு ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் எவனோ ஒருத்தன் ரொம்ப அழகா இருப்பான், அவன் பின்னாலதான் அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் சுத்துவாங்கன்னு சொல்லி தன்னைத்தானே பெருமையா ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரியான கேஸ் தான் இவன். இவனை பத்தி ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கா. நீ வேணா பாரு, நாம இந்த ஐலாண்ட் ட்ரிப் போயிட்டு வரதுக்குள்ள கண்டிப்பா அவன் உன்னை கரெக்ட் பண்ண போறான், அப்படி இல்லனா நீ அவனுக்காக சாரி நீ எனக்காக அவனை கரெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத புரோக்கர் வேலையெல்லாம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரியான தேவையில்லாத வெட்டி கதைகள்லாம் பேசிக்கிட்டு இப்ப இவங்க கிளாஸுக்கு வராங்க. ஆல்ரெடி ஹீரோயின் இப்ப லேட்டா தான் வந்திருக்கா. ஹீரோவும் லேட்டா தான் வரான். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. இவங்களோட முதல் சந்திப்பு இப்படிதான் நடக்குது. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, ஹீரோவை பார்த்துட்டு இவன மாதிரி ஒருத்த மேல எந்த ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஃபீலிங்ஸே வராது, நம்ம கிளாஸ்லயே இருக்கிறதுல ரொம்ப வெஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னா அது ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் காசிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஹீரோயின் கேங்ல இன்னொரு லேடி இருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஹீரோவை பத்தி தெரியும். அவன் வேற ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கான், இருந்தாலும் அவன் ரொம்ப நல்ல பையன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹீரோவுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. அந்த டீச்சர் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு 10 மணிக்கு எல்லாரும் கரெக்டா கேம்பஸ்குள்ள அசம்பிள் ஆயிரணும், நாம கிளம்ப வேண்டிய அந்த ட்ரிப்புக்கு பஸ் வந்துடும், நீங்க லேட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களால இந்த ட்ரிப்புக்கு கலந்துக்க முடியாது, உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்துருவாங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து போறாரு. ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் சேர்ந்து கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவை பத்தி தான் ஏதோ புரணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மால வேற தனியா ஒரு ஆப்பிள கையில வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு டீச்சர் வராங்க. ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ள கத்தி யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி உனக்கு தெரியாத, அந்த அறிவு கூட இல்லாமலாம் இங்க இருப்ப அப்படின்னு சொல்லி உன்னை பிரின்சிபல் ரூமுக்கு வா, மீதியை நம்ம அங்க பேசிக்கலாம்னு சொல்லி இவன் அங்க கூட்டு போறாங்க. ஒரு மனுஷனுக்கு தூங்கி எந்திரிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை பாருங்க. அடுத்த நாள் அந்த ஸ்கூல்ல போட்ட பிளான் படி இங்க இருக்கிற எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தேவையான அந்த எல்லா பொருட்களையும் ஹீரோயினோட அம்மா தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ட்ரிப் எல்லாம் எல்லாரும் போக முடியாது, அதுவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு திரும்பவும் கிடைக்காதுங்கிற மாதிரி ஹீரோயினோட அப்பங்காரன் ஹீரோயினுக்கு சில பல அட்வைஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் வேண்டா வெறுப்பா இந்த ஸ்கூல் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாரு, இல்ல இல்ல கண்டிப்பா நீ போய் தான் ஆகணும், இப்படியே இருந்தேன்னு சொன்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க இப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றான், அந்த ஸ்கூல்ல தான் என் கூட யாருமே பேசுறது இல்ல, அப்புறம் எதுக்காக நான் அந்த ட்ரிப்புக்கு போகணுங்கிற மாதிரி சொல்ல, இருந்தாலும் இந்த அப்பங்காரனோட கட்டாயத்தின் பேர்ல ஹீரோவும் கிளம்பிட்டான். அங்க வர ஒவ்வொரு ஃபேமிலியும் இந்த பசங்களை பத்திரமா போயிட்டு வர சொல்லிட்டு போறாங்க. இவங்க புக் பண்ண மாதிரியே ஒரு வேன் வந்துருச்சு. அந்த வேன்ல தான் இங்க இருக்கிற எல்லாருமே கிளம்புறாங்க. இவங்க போக வேண்டிய கப்பல் அந்த வரதுக்கு முன்னால ஒரு ரெசார்ட்ல இங்க இருக்கிற எல்லாருமே தங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு டின்னர் முடிச்சிட்டு நைட்டு தான் அந்த கப்பல்ல இவங்க பயணம் பண்ண போறாங்க. ஹீரோயினோட கேங்கு அங்க உள்ளுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைம்ல சில கிராஃப்ட்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் வரையறது, அங்க சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் கிளீன் பண்றதுன்னு சொல்லி இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அவங்க ஸ்கூலோட பிளே பாய் ஒருத்தர் இருப்பான்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட நீ எனக்காக இவனை கரெக்ட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரிலாம் தேவையில்லாத புரோக்கர் வேலை பார்த்திருப்பால, அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகி போய்கிட்டு இருக்கு மாதிரி. இவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரூம்ல ஸ்டே பண்ணி இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வரா. இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி ஒன்னு வைக்க போறதாகவும், அது யாரோட தலைமையில் நடக்க போகுதுன்னு பார்த்தா அந்த பிளே பாய் ஒருத்தர் தான்ல, அவன் தான் அதை நடத்த போறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவன் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிருக்கான், அதுலயும் குறிப்பா ஹீரோயினை ஸ்பெஷலா கவனிக்க போறான்னு நினைக்கிறேங்கிற மாதிரிலாம் அவ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி ஹீரோயினை உசுப்பத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட கேங்கும் பல கனவுகளோட அந்த பார்ட்டிக்கு அட்டன் பண்றதுக்காக போறாங்க. அந்த பார்ட்டி எங்க நடக்குதுன்னு பார்த்தா ஒரு பெரிய கப்பல் இருக்குங்க. அந்த கப்பல்ல தான் அந்த பார்ட்டி இவங்க கொண்டாடுறாங்க. ஹீரோயினும் அவங்க கூட பேசலாம்னு சொல்லி பக்கத்துல போக அவன் பார்த்தா யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அப்செட் ஆயிடுது. இதுக்கு மேல இவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி இவங்க இந்த சைடு வந்துடுறாங்க. இங்க நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே ஹீரோவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தனை கிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நினைக்கிறியா இப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இது என்னோட பர்சனல் விஷயம், அதை பத்தி உனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறாங்க. இந்த கூட்டத்துல ஓவர் கிரௌடா இருக்க அந்த சமயம் அங்க போலீஸ் வர இங்க இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த கூத்தெல்லாம் பார்த்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிருப்பாங்க போல. இதை பார்த்து பயந்துகிட்டு இருக்க ஹீரோயின் என்ன பண்றா, அந்த கப்பலோட
எட்ஜுக்கு வந்து அப்படியே தண்ணிக்குள்ள உள்ள விழுந்துறாங்க. ஹீரோயின் விழுந்ததை இங்க இருக்கிற யாருமே நோட்டீஸ் பண்ணல. ஆனா ஒரு வழியா ஹீரோ பாத்துட்டான் போல இருக்கு. அவனும் உள்ளுக்குள்ள குதிச்சு ஹீரோயினை காப்பாத்தி விட அங்க அந்த கப்பல்லே சின்னதா ஒரு போட் மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த போட்ல இவங்க 2 பேர் ஏறிக்கிறாங்க. ஹீரோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றானா அந்த போட்டோட ஒரு சின்ன கயிறு மாதிரி ஒண்ணு போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த கயிறை அவன் கட் பண்ணி விட்டுறான். ஹீரோயின் எதுக்காக இதை பண்றாங்கிற மாதிரி சொல்ல இல்ல அந்த போலீஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நாம அந்த கப்பலை ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். அது வரைக்கும் இந்த கயிறு இல்லாம இருக்கிறதா நமக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இவங்களும் ரொம்ப நேரம் அந்த போட்லயே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து சரியான மழை அடிக்க ஆரம்பிக்குது. இந்த மலையோட இருந்தா பரவாயில்ல, அந்த கடல் அலைகள்லாம் ஒரு அளவுக்கு மீறி மேல போக ஒரு புயலே வந்துட்ட மாதிரி தெரியுது. இந்த புயல்ல ஹீரோயினும் ஹீரோவும் மாட்டிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த சைடு இந்த ட்ரிப்புக்கு வந்த எல்லாருமே கரெக்டா இந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டாங்களான்னு சொல்லி அந்த டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினை காணோம். கூடவே ஹீரோவோட பேரும் மிஸ்ஸிங். இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுங்கிறது இவங்களுக்கு தெரியல. ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரிச்சா அவன் என்ன சொல்றானா, நான் கடைசியா நேத்து நைட்டு தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா இதை நம்ம போலீஸ் கிட்ட கொண்டு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க ஒரு லேடி ஸ்டாஃப் சொல்றாங்க. இந்த சைடு புயல்ல மாட்டின நம்ம 2 பேரு எங்க இருக்காங்கன்னு பார்த்தா நடு கடலுக்குள்ள தான் கண் முழிக்கிறாங்க. நல்ல வேலை இவங்களுக்கு எதுவுமே ஆகல. சுத்தி தண்ணி மட்டும் தான் இருக்கு. இவங்க போக வேண்டிய இடம் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க அங்க பக்கத்துல சின்னதா ஒரு தீவு மாதிரியான இடத்த ஹீரோவும் ஹீரோயினும் பாக்குறாங்க. இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் ரெசார்ட்ல ஹீரோயினை காணோம்னு சொல்லி இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. அவரும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க வந்த இந்த போட்டை கரையோரத்துல போட்டுட்டு இங்க ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஒரு பழைய பாக்ஸ் ஒன்னு இருக்கு. அதுல நம்ம வீடியோ கேம் எல்லாம் விளையாடும் போது இந்த பிளார் கன் சொல்லி சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு துப்பாக்கி மட்டும் ஹீரோ கிடைக்குது. அதை அவன் எடுத்து வச்சுக்கிறான். ஒருவேளை நமக்கு ஏதாவது சேஃப்டிக்கு பயன்படும் சொல்லி. இவங்க வந்திருக்க தீவு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நிறைய வாழை மரங்கள் தென்னை மரங்கள்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு சாப்பிட தேவையான அத்தனை பொருட்களுமே இங்க இருக்கு. உணவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்ல. இந்த சைடு ஹீரோ காணாம போனது இந்த அப்பங்காரனுக்கு சொல்லி அனுப்புறாங்க. கூடவே ஹீரோயினோட அம்மா அப்பாவும் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் அறிமுகம் வைக்க, நீங்க ஒரு ட்ரிப்பே அரேஞ்ச் பண்றீங்கன்னு சொன்னா எவ்வளவு கவனமா இருக்கணும். இப்படித்தான் குழந்தைங்களை தொலைச்சிட்டு வந்து காணோம்னு சொல்லி சொல்லுவீங்களா? இது உங்களுக்கே அசிங்கமா இல்ல? எந்த மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா அங்க இருக்கிறவரை சில நியாயமான கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது கூட தெரியாம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த தீவுல ரொம்ப ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க போன இடத்துல ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அதை பார்த்ததுமே ஹீரோவுக்கு குளிக்கணும்னு சொல்லி ஆசை வருது. ஆனா ஹீரோயின் இப்ப நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, இங்க இருந்து நாம தப்பிச்சு போறக்கு ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும்னு சொல்லி ஒரு பெரிய உயரமான மலையில போய் நின்னு பாக்குறாங்க. அவங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு சின்ன படகோ இல்ல எந்த ஒரு விஷயமுமே இவங்க கண்ணுக்கு தென்படல. ஒரு மனுஷனை கூட இவங்க பார்க்கல. அளவுக்கு அதிகமா மழை வந்ததுனால இந்த இடம் முழுக்கவே ரொம்ப குளிரா இருக்கு. இவங்க நெருப்பு மூட்டுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு சொல்லி ஒரு சின்ன தீவு மாதிரியான இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட வவ்வால்கள் வந்து இவங்களை துரத்தி விட்டுரு. சரி இதுக்கு மேல நமக்கு வேற வழியே இல்ல, நாம வந்த அந்த போட்டை எடுத்துட்டு கிளம்பலாங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பிளான் பண்றாங்க. இவங்க எந்த இடத்துல அந்த போட்டை விட்டுட்டு போனாங்களோ இப்போ அந்த இடத்துல அந்த போட்டை காணோம். ஒரே ஒரு லைஃப் ஜாக்கெட் மட்டும் தான் இருக்கு. சரி இது எதுக்காவது பயன்படும் சொல்லி ஹீரோ அதை எடுத்துக்கிறான். ஆனா ஹீரோயினால இதுக்கு மேல நடக்கவே முடியல. என்னால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு நடந்து கை காலெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க இருக்க அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தோட நிழல்ல ஹீரோவும் ஹீரோயினும் செட்டில் ஆயிடுறாங்க. ஹீரோயின் அவங்களோட பாக்கெட்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதை எடுத்து இவனுக்கும் கொஞ்சம் ஷேரிங் கொடுக்குறேன். இப்படியே கொஞ்ச நேரத்துல இருட்டும் ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு வேற குளிர் தாங்க முடியாம அவங்க கையை காலையும் சொரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ அவனோட ஷர்ட்டை கழட்டி கொடுக்குறான். இந்த இதை நீ போத்திக்கணும். இப்படியே அவங்க 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. காலையில விடிஞ்சிருச்சு. ஹீரோ எழுந்து பார்க்கும்போது ஹீரோயினை காணோம். என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியாம ஹீரோ தேடிக்கிட்டே அந்த பக்கம் போறான். அப்படி போகும்போது ஒரு கரையில மணல்ல ஹீரோயின் ஏதோ ஒரு சிக்னல் மாதிரி ஒன்னு எழுதிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த கடல் பரப்புக்கு மேல ஏதோ ஹெலிகாப்டருக்கு இது போனா கூட அவங்க நான் எழுதி இருக்கிற இந்த எழுத்துக்களை பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்மள யாராவது வந்து காப்பாத்த வரமாட்டாங்களான்னு சொல்லி தான் இப்படி ஒரு முயற்சியை பண்ணிருக்காங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட இவங்க சொல்றாங்க. உனக்கு இங்க இருக்கிறது பயமா இல்லையா, நீ எப்படி இவ்வளவு தைரியமா இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க அவன் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவன் பாட்டுக்கு ஷர்ட் பேண்ட் எல்லாம் கழட்டி தூக்கி வீசிட்டு அங்க கடலுக்குள்ள குதிச்சு சந்தோஷமா குளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அந்த கப்பல்ல பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் குரூப் ஒண்ணு வந்தாங்க. அதுல ஒரு சின்ன போட் மாதிரி ஒண்ணு அவங்க கைத்துல கட்டி இருந்தாங்க. அந்த போட்ல தான் அவங்க போயிருக்கணும். அப்படி போனதுனாலதான் இந்த கடலுக்குள்ள இவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க. கூடிய சீக்கிரம் அவங்களை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு உண்டான முயற்சியை போலீஸ் டீம் ரொம்ப சின்சியரா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோவோட அப்பா வேற கொஞ்சம் பணக்காரர் அப்படிங்கறனால அவர் என்ன சொல்றாருன்னா, கவர்மெண்ட் சைடுல இருந்து எந்த ஒரு முயற்சி எடுக்கலனாலும் எனக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் பிரைவேட் ஏஜென்சியை இந்த விஷயத்துல அவங்களோட உதவியை நான் நாடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு என்னோட குழந்தைங்க ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த டீச்சர் என்ன சொல்றாருன்னா, எதுக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது, நாம அவங்களை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு விஷயத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோயின் அவங்களுக்கு தண்ணி தாக எடுக்க தண்ணி பிடிக்கலான்னு சொல்லி ஒரு வாட்டர் கேன் எடுத்துட்டு அந்த தீவுலயே ஒரு சின்ன நீர் ஊற்று மாதிரி இருக்கு, அதுல வாட்டர் கேனை வச்சு ஹீரோயின் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்க. அப்போ இவங்களை சுத்தி யாரோ ஒருத்தங்க ஹீரோயினை பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஒருவேளை அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு கற்பனையா நினைச்சு கூட பயந்துருக்கலாம். வெயில் வேற அநியாயத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு
டென்ட் மாதிரி ஒன்னு போடலாம்னு சொல்லி இவங்க 2 பேரும் முடிவு பண்றாங்க. அங்க இருக்க தென்னை ஓலையெல்லாம் எடுத்துட்டு வந்து சின்ன சின்ன குச்சியெல்லாம் வச்சு கட்டி இவங்க தங்கறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்றாங்க. இந்த சைடு ஹீரோயினோட அப்பாவும் அவங்க 2 பேரும் ஒரு போலீஸ் ஆபீசரை பாக்குறதுக்காக வராங்க. ஆனா அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டோம், இனி இதுக்கு மேல எங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாக்கு அவங்களோட 2வது பொண்ணு வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் அக்கா நம்மள தேடி வந்துருவா, தைரியமா இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டு. இங்க தீவுல இருக்கிற ஹீரோயின் அவ திரும்பவும் யாராவது வந்தா நம்மள காப்பாத்தணும்னு சொல்லி அந்த சிக்னலுக்கான அந்த வார்த்தைகள்லாம் எழுதி வச்சுட்டு அங்க கிடைக்கிற உணவுகள் எல்லாம் இவங்க 2 பேரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவ போட்டிருக்க அந்த Dress வேற ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்க. அவ என்ன பண்றானா, அந்த பேண்ட ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி அவ கையில வச்சிருக்க கத்தியை வச்சு அவளே கட் பண்ணி அதை இவங்க போட்டுக்கிறாங்க. இவங்க இருந்த அந்த தீவுல ஒரு வாழை மரம் ஒண்ணு இருக்கு. அதுல ஏகப்பட்ட வாழைப்பழங்கள்லாம் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. இதுதான் இவங்களுக்கு இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அந்த கடல்ல சந்தோஷமா குளிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு கட்டத்துல அவன் டயர்ட் ஆகி அவங்க போட்டிருக்க அந்த டென்ட்ல வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோயினும் இவனுக்கு பக்கத்துலயே வந்து படுத்துக்கிறான். அப்ப நம்ம ஆளு தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் மேல கைய போடுறதோட ஹீரோயின் எதுவுமே சொல்லல. சரி, ஏதோ தூக்கத்துல தெரியாம கைப்பற்றுக்குன்னு சொல்லி அவங்க கண்டுக்காம விட்டுறான். இவங்க இருந்த தீவுல அந்த அருவி மாதிரியான ஒரு ஃபால்ஸ் இருந்திருக்குல்ல, அங்க போய் ஹீரோயின் குளிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ வந்து வாட்டர் கேன கேட்டுக்கிட்டு இருக்கான், எனக்கு இப்ப குடிக்க தண்ணி வேணும்னு சொல்லி. ஆனா ஹீரோயின் இத வந்து கேட்க வேண்டிய நேரமா இது, நீ இங்க பக்கத்துல வரவே கூடாதுங்கிற மாதிரி அவங்க தூரத்துல இருந்தே இவனை கத்தி அந்த பக்கம் போக சொல்றாங்க. ஆனா இவன் ஹீரோயினை பார்த்து வளைஞ்சுக்கிட்டு போகாம அங்கேயே நின்னுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் காணாம போன விஷயம் இப்ப நியூஸ் வரைக்கும் பெருசாயிடுச்சு. ஒருவேளை இவங்க உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி இறந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அவங்களோட அந்த டெட் பாடி கடல்ல போலீசாரால கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வேற ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினோட அம்மாக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு இன்னும் முழு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நம்மளோட பொண்ணுக்கு எதுவுமே ஆயிருக்காது, அவ திரும்பவும் வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோட தான் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினோட அப்பாவும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே பாசிட்டிவா நடக்கும், நெகட்டிவா நீங்க எதுவும் யோசிக்காதீங்கன்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாக்கு அவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கவர்மெண்ட் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஹீரோவோட அப்பா அரேஞ்ச் பண்ண அந்த பிரைவேட் டிடெக்டிவ் கம்பெனி மூலியமா ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு இவங்க அந்த கடல் பரப்புக்கு மேல தேடி பாக்குறாங்க இவங்களை எங்கேயாவது கிடைப்பாங்களான்னு சொல்லி. ஆனா அப்பவும் இவங்களோட முயற்சி முழுக்க முழுக்க தோல்வி அடைஞ்சிருச்சு. இன்னும் இவங்களை அவங்க கண்டுபிடிச்ச பாடு இல்ல. இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் என்னோட குடும்பத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட தங்கச்சி ஒரு நாள் கூட என் கூட பேசாம இருக்கவே மாட்டான், நான் இல்லாம என்ன பண்றாளோங்கிற மாதிரி அவங்களோட சொந்த கதை சோக கதையெல்லாம் ஹீரோ கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்றானா, கூடி சீக்கிரம் நம்ம இங்கிருந்து போயிருவோம், தைரியமா இரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க பக்கத்துல ஒரு எலும்பு கூடு இருக்கு. இத பார்த்ததுமே ஹீரோயின் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒருவேளை நம்மளையும் யாரும் காப்பாத்த வரலனா நம்மளோட நிலைமையும் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஹீரோயின் சொல்றானா, நீ எதுக்காக இப்படி யோசிக்கிற, ஒருவேளை இங்க வந்தவங்க அந்த கடல்லையே அவங்க இறந்து கூட இங்க வந்திருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு எலும்பு கூட கூட இருக்கலாம், நாம இப்படிதான் சாகணுங்கிறது நம்ம விதி இல்ல, கண்டிப்பா நம்ம இங்கிருந்து போயிடலாங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்பவும் அவங்களுக்கு மனசுல தைரியமே இல்லாம இருக்க நம்ம ஆளு பக்கத்துல வந்து கட்டி பிடிச்ச ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். கடைசியில ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு ரொமான்ஸ் ஒன்னு ஸ்டார்ட் ஆகி ஒரு டீனேஜ் வயசுல இதெல்லாம் பண்ற மாதிரி படம் எடுக்கலாமா, சரி எடுத்துட்டானுங்க, நாமளும் அந்த படத்தை வேற பார்த்துட்டோம், வேற வழி இல்ல. இவங்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு என்னன்னு பார்த்தா சாப்பிடுறது, தூங்குறது, அது போக ஃப்ரீ டைம்ல இப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி இவங்க ரொம்ப ஜாலியா சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இவங்களை காணும்னு சொல்லி ஒரு ஊரே பதறிட்டு இருக்கு. இவங்களை பெத்தவங்க அதுக்கு மேல வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் ஹீரோயின் வந்து ஹீரோவை ஒரு அந்நியமா தான் பார்த்திருப்பா. இப்போ இவங்களுக்கும் அவன் மேல ஏதோ ஒரு லவ் வந்துட்டது போல தெரியுது. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்கி எழுந்து பாக்குறாங்க, ஹீரோவை காணோம். எங்கடான்னு சொல்லி இவன் தேடி பார்க்க ஒரு இடத்துல நம்மாலு ஒரு குழியை தோண்டிக்கிட்டு இருக்கான். எதுக்காகன்னு பார்த்தா அந்த ஒரு எலும்பு கூட இவங்க பார்த்திருப்பாங்கல்ல இவங்க இருந்த இடத்துல, அதை கொண்டு வந்து புதைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ எதுக்காக இந்த மாதிரியான வேலையெல்லாம் பாக்குறேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இல்ல ஒரு சக மனுஷன் இறந்து போனா கடைசிக்கும் அவனை யாராவது புதைக்கவாது இல்ல எரிக்கவாது செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சென்டிமெண்டா நம்மளால பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவங்க அங்கிருந்து போக பாக்குறாங்க. அப்போ ஸ்லிப் ஆகி இவங்க கீழே விழுந்துட ஹீரோயினோட முட்டியில காயம் ஏற்பட்டுருது. அந்த இடத்துல இருக்க ஏதோ ஒரு இலத்தலை எல்லாம் பிடுங்கி நம்ம ஆளு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்க இருந்த அந்த தீவுல அந்த அறிவு மாதிரியான இடம் இருந்திருக்குல்ல, அங்க போய் 2 பேரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். முதல்ல ஹீரோயின் இவனை பக்கத்திலேயே விடாம இருந்தா, இப்ப பார்த்தா கதை எப்படியோ போகும் போல இருக்கு. ஹீரோவோட அம்மா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. அந்த விஷயத்துல இருந்து என்னால இப்ப வரைக்கும் மீண்டு வர முடியல, இது என்ன ரொம்ப காயப்படுத்திருச்சுங்கிற மாதிரி அவனோட வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுல இருந்து தான் நான் இப்ப யாரு கூட அதிகம் பேசுறது இல்ல, ரொம்ப தனிமையாகிட்ட மாதிரி உணர்றேங்கிற மாதிரிலாம் இவன் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க இருக்க இந்த தீவுல அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே புயல் காத்தெல்லாம் அடிச்சு மழை வந்துகிட்டு இருக்க. இதை பார்த்ததுமே ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அந்த மலையில போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க ஹீரோயினும் இதை பார்த்து கொஞ்சம் வைப் ஆகிட்ட மாதிரி தான் தெரியும். நினைச்சு பாருங்க, நாமளும் இந்த மாதிரியான ஒரு கடலோரத்துல ஒரு தீவுல இருக்கும், இப்படி மழை வேற வந்துகிட்டு இருக்கு, கலர்ஃபுல்லான இடம், எப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்மளும் போகணும். கிட்டத்தட்ட ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வகையா காதலிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க போல. அங்க ஒரு பூ ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து நம்மால ஹீரோயினோட காதல வச்சு விடுறான். அப்படியே கட்டணா இந்த பக்கம் ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு ரிப்போர்ட்டர் நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னா அவங்க 2 பேரும் காணாம போய் ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் அவங்க உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல
இல்ல, ஒருவேளை அவங்களோட உடல் இந்த கரை ஒதுங்கினா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி அவன் ஏதோ ஒரு ஃபிளாஷ் நியூஸ் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கொஞ்சம் கோவம் வருது. அவங்க உயிரோட தான் இருப்பாங்க, நாங்களும் நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயினோட அம்மா அந்த கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு லேடி கிட்ட போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், வேணும்னா நீங்க இன்னொரு பிளான் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி, இப்ப யாராவது காணாம போயிட்டாங்கன்னா நம்ம போஸ்ட் அடிச்சு ஒட்டுவோம்ல, அந்த மாதிரி அந்த தீவை சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் ஹீரோ ஹீரோயினோட போட்டோ அடிச்சு ஒரு பிரிண்ட் பேப்பரை அங்க இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. கடைசியா இருந்த நம்பிக்கை இது ஒண்ணுதான். ஹீரோயினோட அம்மாக்கு இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா சின்ன பொண்ணோட வாழ்க்கையும் பார்க்கணும், இவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பர்சனலான நிறைய கமிட்மெண்ட்ஸ் வேற இருக்கு. இவங்க தேடுற வரைக்கும் எவ்வளவோ சேர்ந்து முயற்சி பண்ணி தேடி பார்த்துட்டாங்க. இதுக்கு மேல அந்த கடவுளை தான் நம்பணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவும் இந்த அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி நான் வந்து என்னோட மனைவி இழந்துட்டேன், இனி அடுத்தது எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் என்னோட மகன் மட்டும்தான், அவனும் இல்லாம போனா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி எனக்கே தெரியலங்கிற மாதிரி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் வழக்கம் போல உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஊருக்குள்ளே அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கிறதே இவங்களுக்கு தெரியும். அந்த கடல்ல ஏதாவது இவங்களுக்கு சாப்பிட இறையா கிடைக்குமான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க அங்க இருக்க மீனை பிடிச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ற மாதிரி தெரியல, இவங்களோட ரொமான்டிக் வேலையை மட்டும்தான் அடிக்கடி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வேற ஹீரோயினை காதலிக்கிறேன்னு சொல்லி அவங்க கிட்டே சொல்லிட அவங்களும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. ஹீரோயினை சொல்றானா, நீ ஏன் கூட இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆவான்னு சொல்லி நினைக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது. ஹீரோ இதுதான் நமக்கு இங்கிருந்து வெளியே போறதுக்கு சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி வேக வேகமா அங்க ஓடிக்கிட்டு இருக்கான். இவனோட அந்த பேக்குள்ள அந்த ஃபிளேர் கன் மாதிரி ஒன்னு வச்சிருந்தாங்கல்ல, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணா அவங்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி இது கிடைக்கும், அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து நம்மள ரெஸ்கியூ பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஹீரோ அந்த ஹெலிகாப்டர் கிட்ட நின்று கையை காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க இவங்களை பார்க்கவே இல்லை, அந்த கன்னு வேற காணாம போயிடுச்சு. ஹீரோயின் போய் அதை நான் தேடி பாக்குறேன்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. ஆனா அது உள்ளுக்குள்ள இல்ல, இங்க இருக்கிறதே ரெண்டு பேர் தான். அப்படி இருக்கும்போது எப்படி காணாம போகும்? ஹீரோயின் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, இவன் வேற ஹீரோயின் கூட இருக்கணுங்கிறதுக்காக இவன் தான் அதை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டான்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் சொல்றானா, இல்ல நான் எடுக்கல, இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியலங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. கூடவே அந்த ஃபிளேர் கன் மட்டும் இல்லாம இவங்க கையில அந்த வாட்டர் பாட்டில் கூட வச்சிருந்தாங்கல்ல, அது கூட இப்ப காணோம். எல்லாத்தையும் நான் சேஃப்டியா இந்த பேக்குள்ள தான் வச்சிருந்தேன், எங்கே போச்சுன்னு சொல்லி எனக்கே தெரியலங்கிற மாதிரி ஹீரோயினும் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி வெயிட் பண்ணு, நான் போய் எங்கேயாவது இருக்குமான்னு சொல்லி தேடி பாக்குறேங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒவ்வொரு திசையில போய் தேடி பாக்குறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கறத பாக்குறான். என்னன்னு பார்த்தா ஒரு கருஞ்செழுத்து அங்க ஒண்ணு இருக்கு, அது இவனை துரத்திக்கிட்டு வருது. ஹீரோவுக்கு என்ன ஆகிருக்குமோன்னு சொல்லி ஹீரோயினும் பயந்துகிட்டே வந்து பார்க்க நம்மாலு அந்த சிறுத்தைவே அவன் கையில வச்சிருந்த கத்தியை வச்சு குத்தி கொண்டுட்டான் போல. இதெல்லாம் நிஜத்துல நடக்குமா? சரி எப்படியோ ஒரு வழியா ஹீரோ அவன் பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டான். இந்த பக்கம் வழக்கம் போல அந்த கிளாஸ்ல அந்த டீச்சர் பாடலாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. உங்க ஃப்ரெண்ட்ஸா காணணும்னு சொல்லி நீங்க வருத்தப்படலையாங்கிற மாதிரி கேட்க அவங்களும் வருத்தமா தான் இருக்கு, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஆல்ரெடி அவங்க ஒரு டென்ட் போட்டிருப்பாங்க. அந்த டென்ட் இப்ப ரொம்ப வீக் ஆயிட அதை ரீபில்ட் பண்ணி வேற ஒரு குடில் மாதிரி ஒண்ணு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோவோட அப்பாவும் தன்னோட மகனை எப்படா ஒரு தடவையாவது பாத்திர மாட்டோமாங்கிற ஒரு ஏக்கத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு இவரு அவனை மிஸ் பண்றாரு. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ அதையெல்லாம் பத்தி கவலை போற மாதிரி தெரியல, அவன் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான் போல. ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப மேல இருந்து ஏதோ ஒண்ணு விழுகிற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா இவங்க ஹேண்ட்பேக் குள்ள வச்சிருந்தாங்களா பொருட்கள்லாம், அதுதான் ஒவ்வொன்னா கீழே விழுந்துகிட்டு இருக்கு. இதை யாரா எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு சின்ன குரங்கு இருக்கு, அதுதான் இந்த மாதிரியான சேட்டை எல்லாம் பண்ணிருக்கும் போல. அந்த பிளார் கன் இருக்குல்ல, அதுவும் அதோட கையில தான் இருக்கு. ஹீரோ அதை கீழே போட்டு சொல்லி கெஞ்சி பாக்குறான், ஒன்னும் வேலை நடக்கிற மாதிரி தெரியல. அப்போ இவன் இருக்கிற அந்த இடத்துல இவங்க சாப்பிடறதுக்காக ஒரு வாழைப்பழம் ஒன்று வச்சிருப்பாங்க, அதை எடுத்து இந்த குரங்கு முன்னால காமிக்க அதை அந்த கண்ணை தூக்கில போட்டுருது. அந்த கண்ணை எடுத்ததுமே ஹீரோயின் என்ன பண்றானா உடனே அதை ஃபயர் பண்ணிடுறா. அப்ப ஹீரோயின் சொல்றானா, எதுக்காக நீ இப்ப இதை பயன்படுத்தின, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாராவது வந்திருக்கும் போது நம்ம இதை யூஸ் பண்ணாதான் நமக்கு ஒரு பலன் இருக்கு, இப்போ இங்க யாருமே இல்லாத போது இதை பயன்படுத்துறதுனால ஒரு பலன் இல்லைங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றானா, இல்ல நான் இப்போ கூடிய சீக்கிரம் என்னோட ஃபேமிலியை பார்த்தே ஆகணும், உன்ன மாதிரிலாம் என்னால பொறுமையா சகிச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருக்க முடியாதுங்கிற மாதிரி கோவப்பட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு அவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க. திரும்பவும் அதே மாதிரி ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது. ஹீரோ வேகமா ஓடி வரான். அவன் கையில இருக்க அந்த பிளார் கன் இன்னொரு இது இருக்குல்ல, அதை ஃபயர் பண்றான். இவங்க ரெண்டு பேரும் தூரத்துல நின்று கை காமிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த ஹெலிகாப்டர்ல வந்தவங்க இவங்க ரெண்டு பேத்தையும் பாத்துட்டாங்க போல தெரியுது. சேஃப்டியா இவங்க ஊர் வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்கள பாக்கணுங்கிறதுக்காகவே அந்த காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அந்த டீச்சர்ஸ், ஹீரோனோட அம்மா, ஹீரோவோட அப்பான்னு சொல்லி ஒட்டுமொத்த எல்லாருமே இவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஒரு தனி தீவுல இருந்துட்டு இப்ப திரும்பவும் இவங்க இங்க வந்திருக்காங்க. ஹீரோ வேற ஹீரோயினோட கையவே விடல, அப்படியே பத்திரமா புடிச்சு கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இங்க ஏர்போர்ட்டுக்குள்ள வந்ததும் அவங்க ஃபேமிலிக்காக தனித்தனியா போயிடுறாங்க. இந்த அப்பங்காரனுக்கும் ஹீரோவை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நைட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோ திருடுத்தனமா வீட்டுக்கு வரான். என்னோட அம்மா பாத்துட்டாங்கன்னா தப்பா நினைச்சுக்குவாங்க, நீ இங்க இருக்காத போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் கழிச்சு ஹீரோயின் வந்திருக்கனால ஒரு பார்ட்டி ஒண்ணு அவங்க வீட்டுல செலிப்ரேட் பண்ண போறதாகவும் அதுக்கு நீயும் கண்டிப்பா வரணுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். ஆனா ஹீரோயின் இவனை கண்டுக்கவே இல்ல. அந்த ஹீரோயின் கூட
ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்திருப்பான்ல ஃபர்ஸ்ட், அவங்க கூட ஹீரோயின் நின்னுகிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஹீரோயினோட காதல் எவ்வளவுதான் போல இருக்கு, இதுக்கு மேல அவ நம்மள கண்டுக்க போறது இல்லங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறான். அவன் பேச நினைச்சாலும் ஹீரோயினோட இப்ப சூழ்நிலை அவங்க கூட பேச முடியல. ஹீரோ ஹீரோயின் சொல்லி 2 பேரும் தான் இங்க இருந்து காணாம போயிருப்பாங்க. ஆனா ஹீரோயினை அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு நடத்துறானுங்க. பார்க்க போனா ஹீரோயினை பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்காக இவங்க ஹீரோவை தான் பாராட்டணும். ஆனா அவனை அங்க இருக்கிற யாருமே கண்டுக்கல. ஹீரோயின் கூட இவனை தூரத்துல இருந்து தான் பாக்குறா. ஆனா பக்கத்துல வந்து பேசணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணவே இல்ல. ஹீரோனால இதை ஏத்துக்கவே முடியல. அதே சமயம் இந்த சைடு ஹீரோயினோட தங்கச்சி ஏதோ ஒரு பார்ட்டி ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுக்கு நம்ம போகணுங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாத்தையும் தான் அந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை காதலிக்கிற விஷயத்த தங்கச்சி கிட்ட அவ சொல்லிட்டா போல இருக்கு. இதை கேட்டதுமே அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோக்கு தெரியாது இன்னும் ஹீரோயின் இவனை காதலிச்சிருக்கான்னு சொல்லி. நம்மால அவங்க அம்மாவோட அந்த கலரையில வந்து புலம்பிக்கிட்டு இருக்க, ஏதோ சென்டிமெண்டா கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டான் போல தெரியுது. ஹீரோயின் இந்த பார்ட்டிக்கு வந்ததும் ஹீரோவை தான் அவங்க தேடுறாங்க. ஆனா அவன் வரவே இல்லை. அப்போ ஹீரோவோட அப்பா இவனை அந்த பார்ட்டிக்கு போக சொல்றாரு. ஆனா ஹீரோவுக்கு இப்ப போக விருப்பமே இல்லை. ஏன்னா ஹீரோயின் தான் இவனை பெருசா இப்ப முதல் மாதிரி கண்டுக்கிறது இல்ல. இருந்தாலும் இந்த அப்பங்காரன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஹீரோ அங்க கிளம்பி போறான். வெளியே மழை வேற வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆளு நனைஞ்சபடியே ஹீரோயினை தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. அவங்களும் இவனுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தாங்க. இவன் நிக்கிற அந்த இடத்துக்கு வர 2 பேரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ அவனோட காதல ஹீரோயின் கிட்ட சொல்ல அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது. இப்படியே ஒரு ஹக்கப்போட இப்படிப்பட்ட ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.